தற்பொழுது சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். வாங்க, போற இடமும் போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. அரசை எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு மேலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அப்பவே முருகா, என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. ராதிகா, தமிழக பட்ஜெட்டில் உள்ள முத்தான 30 அறிவிப்புகளை இப்போது நாம் பார்க்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். நமது மாண்புமிகு முதலமைச்சரை கண்டாலே, அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தையை மிஸ்டர் அறிவழகன், இனிமேல் உங்களை நான் கூப்பிடுவேன். என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். உனக்கு ஒரு பொண்டாட்டி 2-3 குழந்தைங்கன்னா ஞாபகத்துல இருக்கும். நீதான் பொதுக்கூட்டம் போடுற இடத்துல ஒரு தனி கூட்டம் போட்டு ஒரு முனிசிபாலிட்டியை சேர்த்து வச்சிருக்க. அதான் நீ மறந்துட்ட. இந்த ஒரு பொண்ணையாவது எனக்கு சித்தியாக்காம விடுனேன். ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடை கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் கூடு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் மீனவர்களை கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது. அறிவு கட்டவில்லை. வானிலை அறிக்கை கேட்டேன். பள்ளி கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கல்வியே ஒருவருக்கு அழியா இல்லாத சிறந்த செல்வமாகும், அழிவு இல்லாத சிறந்த செல்வமாகும். ஏன்டா இலக்கிய புராண இதிகாசங்களை எல்லாம் கேவலப்படுத்துறீங்க? அதை எழுதுன வள்ளுவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு? அவர் நம்ம வேண்டப்பட்டவர் தானே, சொல்லிக்கலாம். என்ன வள்ளுவர் உனக்கு வேண்டப்பட்டவரா? குறுவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலவுத்திற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனித வேலை முதலீடுகளை தமிழ்நாடு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக பல்வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக சுரங்க நடவடிக்கைகள் கண்காணிப்பு முடிவான கம்ப்யூட்டரைசேஷன் இந்த குறைபாடுகள் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இளம் தலைமுறையின் மனங்களில் ஆழாக பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்கான முன்னெடுப்பின் கீழ் வகுப்பு முதல் அந்த சாலைகள் பயணித்து வரும் சவால்களாகவே உள்ளது.
சவாலாகவே உள்ளது. உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள், செய்திறன் சாலைகள் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கலிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? பாசனைக்கு தேவையான துறைமுகல் துறைக்கு அணைமலை ஆறு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி மக்களே, மாற்றம் கேட்டு தானே ஓட்டு போட்டீங்க. மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. பட்ஜெட் தொடர்ல படிக்கிறேன் கேளுங்க. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். உலகம் உங்கள் கையில் திட்டம், அதை வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம். கலைஞர் கனவு இல்லம், அதை வந்து வெற்றி வீடு திட்டம். அடுத்து முதல்வர் படிப்பகம், அதை வந்து டிஜிட்டல் நூலகம். அடுத்து வந்து அன்பு சோலை திட்டம், அதை வந்து மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள். அடுத்து வந்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அதை வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். அடுத்து வந்து நன்னில மகளிர் நில உடைமை திட்டம், அதை வந்து மண்ணின் மகள் திட்டம். அடுத்து வந்து விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், அதை நவீன மிதிவண்டி திட்டம். இந்த திட்டத்தை எல்லாம் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஏன்டா தம்பி, இதான் ஆல்ரெடி இருக்கே, இவங்க எதுவும் புதுசா அறிவிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன கேட்டீங்க? மாற்றம் தானே கேட்டீங்க. பேரை மாத்தி இருக்கிறோம். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கவனிச்சுக்கங்க. ஐயோ, எவ்வளவு பாவி பயலே. இந்த திட்டங்களுக்கெல்லாம் புதுசா பேர் தெரியுங்களா? அட பாவிகளா, மாற்றம்னு சொன்னது இதத்தானா? ஏன் அது கேவலப்பட்டு பழப்பு? சோத்துதானே திங்கிற? இந்த புறப்புறகிறது கீழே ஆசைக்கு திருட்டு போயிடலாம். கடந்த ஆட்சி காலங்களில் போடப்பட்ட திட்டங்களுக்கு புதுசா பெயரை வைப்பதன் பெயர் தான் மாற்றமா? போர்டு அவசரத்துக்கு போட்டுருக்கான். என்னது இது? நம்ம வீட்டுல வேற நம்பர் எழுதி விட்டிருக்காங்க. இப்பதானே காலையில வந்து போர்டு மாட்டி போனேன். இப்போ நான் அணுகிறமா? ஹலோ சார், என்ன சார் வீடு வாடகை வேணுமா? டேய், வீடே என்னோட தான்டா. என் வீட்ல வந்து நீ என்ன போர்டு மாட்டி வச்சு போயிருக்க? வீடே உங்களோடதா? ஆமா, இருந்துட்டு போங்க. நான் வாடகை கால் பிடிச்சி விடுறேன் உங்களுக்கு. வாடகை கால் பிடிச்சி விடுறியா? டேய், நீ முதல்ல வாடா, நேர்ல வாடா. நீ முதல்ல பக்கத்துல தான் இருக்கேன். டேய், நீ தானா அது? எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசுல செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும், அவங்களுடைய கட்சி பேரை வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு எங்களுடைய ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் வந்து ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ அதை குறைச்சு, முதல் முறையாக குறைச்சு 44,500 கோடி ரூபாய் தான் இந்த முறை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏன் அவனுங்க படிச்சா நம்மள மதிக்க மாட்டாங்க இல்ல? என்னையா மிரட்டுற? உண்மையத்தான் சொல்றேன். ஆடு ஆடாத்தான் இருக்கணும், மாடு மாடாத்தான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று குறிப்பிடப்பட்ட நிலையில் தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று மட்டும் இருக்கின்றது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திலே மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாயை இந்த அரசும் வழங்குகின்றது. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா? செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2,500 நான் கொடுக்கறேன் உதவி தொகை அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு அவரு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. நீ ஏண்டாளுவர இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.